ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 18. நம்ம ஹீரோ பாரவியை தூக்கி சாப்பிட்டு வேற லெவலில் விளாண்டுட்டு இருக்கான். பாரவால இதை ஏற்றுக்கிட முடியல. சின்ன வயசுல இருந்தே எப்பவும் நான் தான் கிங்கா இருந்தேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். பாரோ, நீ வேற லெவல் பா, நல்ல வேலை நான் உனக்கு ஆப்போனண்டா இல்ல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்றதை பார்த்துட்டு நீங்க வின் பண்ணணும்னு நினைச்சா என் கூட இருங்க. ஆமா, நீங்க எல்லாம் சைட் கேரக்டர்ஸ், நான் தான் மெயின் ரோல் பண்றேன்னா மத்தவங்கள விட எப்பவோ டிஃப்ரெண்டா இருக்கணும். எஸ், இப்படிதான் நான் சாக்கர் விளையாட ஆரம்பிச்சேன். பட் லேட்டா தான் ரியலைஸ் பண்ணேன், பாலை கிக் பண்றதோ வின் பண்றதோ எனக்கு பிடிச்சது இல்ல. எனக்கு எதனால சாக்கர் பிடிச்சதுன்னா சின்ன வயசுல இருந்து இதுக்காக ட்ரைனிங் எடுத்து பெஸ்டா இருந்தவங்களுக்கு நான் தான் சூப்பீரியர்னு காமிச்சேன். பட் ஆனா இப்போ இந்த 2 பேர் தான் மெயின் ரோல்ல இருக்கிறாங்க, நான் ஒரு சைட் கேரக்டர் ஆயிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ நாகி யோசிச்சுட்டு போ டக்குன்னு பாரா வந்துட்டு டைரக்டா கோல் போடுறான்னு போடுறான். பட் ஆனா ரோலாக் மேன் அதை தடுத்துருதான். லூஸ் பால் டக்குன்னு அதை படி அப்படின்னு சொல்லி ரியோ சொல்லவும் குனிக்காமியோ ஃபாஸ்டா ஓடுறான். பட் நாகி டக்குன்னு ரியாக்ட் பண்ணி அவனை தடுக்கிறான். ஏன்ட்ட பாஸ் பண்ணு அப்படின்னு ரியோ பாலை வாங்கிக்கிறான். பட் நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துக்கு வரான். இதை ஈசக்கி இதையும் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கானா அப்படின்னு பாலை டக்குன்னு ஜிகிரி பக்கமா ரியோ தள்ளி ஓடுறான். எஸ், அங்க யாருமே இல்ல, நான் கோல் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பாரா செம்ம ஃபாஸ்டா ஓடுறான். ஸ்பீட்ல என்ன யாராலையும் மிஞ்ச முடியாது கிங், நான் உன்னோட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருப்பேன் அப்படின்னு சீகிரி வரான். சீகிரி வர ஸ்பீடுக்கு என்னால பாலை வேஸ்ட் பண்ண முடியாது, பேசாம அந்த இடத்துல இருந்து டைரக்டா கோல போட்டுறவா இல்ல கண்டிப்பா மிஸ் ஆறு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பாரோ யோசிக்கிறான். பாஸ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு லுக் விடவும் பாரோ பயந்து டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட பாஸ் பண்ணிருந்தான். பாரோ பாஸ் பண்ணிருக்கானான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. பாரோக்கே ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ கோல் போட்டுருதான். இந்த டீம் இப்ப 4-4 இருக்காங்க. நல்ல பாஸ் பண்ண டாங்கி, இனிமே எங்க வழியில குறுக்க வராத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா தோத்து போறதோட ஃபீலிங் இப்படிதான் இருக்குல்ல அப்படின்னா நான் ஒரு சைட் கேரக்டர் தானா, அந்த பாஸ் அதை நான் விருப்பப்பட்டு பண்ணல, என் வெளில ஃபோர்ஸ் பண்ணி அவன் அதை பண்ண வச்சான். எனக்குன்னு தனி ரோல்ஸ், என் வழியில குறுக்க வராத, என்ன கண்ட்ரோல் பண்ண நினைக்காத, உன் பேச்ச கேட்கறதுக்கு பதில் நான் சாக்குறதே ஒண்ணுதான், வின் பண்ணணுமா என் டீம்ல இருங்க அப்படின்னு பாரோ இத்தனை நாளா ஒரு கிங்காவே தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. பட் ஃபர்ஸ்ட் டைமா டிஃபீட்டை ஃபீல் பண்றான். ஈஸிக்கு ஒரு பேடாஸா இருக்கிறான், அவனை எப்படியாச்சும் தடுக்கணும், பால் அவன் கிட்ட போகாம பாத்துக்கிடணும் அப்படின்னு ரியோ டீம் பிளான் போடுறாங்க. என்னோட ஸ்பீடை யூஸ் பண்ணி தான் நம்மளால ஜெயிக்க முடியும், சோ பாலை என் கிட்ட பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சீக்கிரி சொல்லவும் அதுவும் நல்ல ஐடியா தான் அவங்க சொல்றாங்க. அடுத்து யார் ஃபர்ஸ்ட் கோல் போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். பால் இப்ப அவங்க கிட்ட தான் இருக்கும், அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டீல் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சீக்கிரியா நான் டிஃபெண்ட் பண்ணாலும் அவன் ரொம்பவே ஸ்பீடா இருக்கான் அப்படின்னு நாக்கி சொல்றான். ஓகே, அதை நான் பாத்துக்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ சரி உன்ட்ட ஒரு பிளான் இருந்தா ஓகே தான், பாரா கிட்டயும் நீ அதை சொல்லலாம்ல அப்படின்னு நாகி கேட்கவும் அவன் இஷ்டப்படியா விளையாட்டு, நம்ம எதை சொன்னாலும் காதுல வாங்க போறது இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம யாருன்னு காமிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பால் ரியோ கிட்ட தான் இருக்கு. சீக்கிரி கிட்ட தான் பாஸ் பண்ண போறேன்னு தெரிஞ்சு அவங்க அதிகமா டிஃபெண்ட் பண்றாங்க. குனிகாமி கிட்ட நான் பாஸ் பண்ண மாட்டேன்னு அவங்களுக்கு ஆபியஸா தெரிஞ்சிருக்கு. பாரா இருக்கிறதுனால என்னால அவன் கிட்ட பாஸ் பண்ண முடியாது. சீக்கிரி கிட்ட நான் எப்படியாச்சும் பாஸ் பண்ணணும், பட் அதுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வர வழி இல்லாம ரியோ வந்து குனி கிட்ட பால பாஸ் பண்றான். ஆனா குனிகாமியால பால வச்சிருக்க முடியல. சோ திரும்பவும் ரியோ கிட்டே அதை பாஸ் பண்றான். சீக்கிரி கிட்ட நான் அதை எப்படி பாஸ் பண்றது, சீக்கிரி கிட்ட நான் ஏன் டைரக்டா பாஸ் பண்ணணும், அவனால ஃபாஸ்டா ஓட முடியும், சோ அவன் சைடா எப்படியாச்சும் ஈசக்கிய தாண்டி பால அட்டாக் பண்ணா போதும் அப்படின்னு ரியோ வந்து டைரக்டா நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்து பால தள்ளி விடுவோம். சீக்கிரி ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணி பால் எடுக்கிறதுக்கு ஓடுறான். பட் சீக்கிரி கிட்ட பால் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நாகி அதை மெட்டியார்லயே பிடிச்சிடலாம்னு சொல்லி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுறான். தேங்க்ஸ் ரியோ, நல்ல பாஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா இவன் இதையும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டானா, யாரா நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து ரியோ ஷாக் ஆகிறான். நாகியுமே ஒரு இன்சைன் மூவ் பண்ணி ஒரு வழியா அந்த பாலை கஷ்டப்பட்டு பிடிக்கிறான். அதை அவன் கிக் பண்ணதுல இப்ப பால் வந்து பாரோ கிட்ட போகுது. பாஸ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் ஒரு ஜீனியஸ், அவன் தான் ஒரு லீட் பிளேயர், நான் கிடையாது, நான் ஒரு சைட் கேரக்டர் தான், நான் அவன்கிட்ட பாலை பாஸ் பண்ணணும் அப்படின்னு பாரோ யோசிச்சுட்டு இருக்கமோ நானும் இங்க தான் இருக்கேன், என்கிட்ட பாஸ் பண்ண அப்படின்னு நாகி சொல்றான். இந்த 2 ஜீனியஸும் தான் ஃபீல்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க தான் லீட் பிளேயர்ஸ். நான் பாலை பாஸ் பண்ணா கண்டிப்பா அவங்க கோல் போட்டுருவாங்க, நாம வின்னும் பண்ணிடுவோம். சைட் கேரக்டரை என் ரோலை அக்செப்ட் பண்ணிட்டு நான் பாஸ் பண்ணணும். கடிச்ச எல்லாருமே இத்தனை நாள் இப்படிதான் ஃபீல் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பாஸ் பண்ணா அவங்க கோல் போட்டுருவாங்க, சோ எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லி பாரோ பாலை பாஸ் பண்ணலான்னு போறான். இது என்ன ஃபீலிங், 1000 கைகள் சேர்ந்து என்ன தடுக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். நான் அவன்கிட்ட பாலை பாஸ் பண்ணா அவன் கோல் போடுவான் அப்படின்னா இதுதான் நடக்குமா, ஒரு லூசரா தான் நான் இருப்பேன், என்னோட ஃபியூச்சர் இப்படிதான் இருக்கும், ஒரு தோத்தாங்குழியா இருக்கிற ஃபியூச்சர்ல எனக்கு விருப்பம் இல்ல, இந்த ஃபியூச்சரை நான் ஏத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சாப்டேட் பண்ணி பாரோ வந்து குனிகாமியை தாண்டி பாலை கொண்டு போறான். அவன் யார்கிட்ட பாஸ் பண்ண போறான் அப்படின்னு ரொம்பவே கேர்ஃபுல்லா பாத்துட்டு இருக்கான். கன்செக்யூட்டிவ் ஷாட்டை யூஸ் பண்ணி பாரோ அவனையும் தாண்டி போயிட்டான். மேட்ச் முடிய போற கடைசி நிமிஷங்கள்ல இவன் அவேக்னிங் ஆயிட்டானா அப்படின்னு ரியோ பாக்குறான். என் ஸ்பீடுக்கு முன்னாடி அவன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சீக்கிரி அவனை தடுக்கலான்னு போறான். நம்ம ஹீரோக்கு பின்னாடி பாரோ வந்துட்டு இருக்கான். சோ பாரோ அடுத்து என்ன மூவ் பண்ண போறான் அப்படிங்கிறது சீக்கிரியால பார்க்க முடியல. ஈசகிய ஷீல்டா பயன்படுத்தி பால அவன் ட்ரிபிள் பண்ணி கொண்டு போயிட்டானா. ஈசகிய இவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். நீங்களா ஒரே டீம் தானடா, உங்களுக்குள்ள நீங்களே சண்டை போடுறீங்க அப்படின்னு சீக்கிரி யோசிக்கிறான். நான் ஒரு தோத்தாங்குழியா இருக்க மாட்டேன், நான் எப்பவுமே கிங் தான் அப்படின்னு சொல்லி பாரோ இப்ப கோல் போடுறான். ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். வெல்கம் பேக் மேஜஸ்டி அப்படின்னு நாகி சொல்றான். ஃபர்ஸ்ட் 5 கோல்ஸ் நம்ம ஹீரோ டீம் போட்டுட்டாங்க.
டீம் ஒயிட் வின்ஸ் அப்படின்னு சொல்லி இப்ப அனௌன்ஸ் பண்றாங்க. வேற லெவல் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹைஃபை போடலான்னு போனா நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சு என்ன சொன்னேன், நான் டாங்கியா, அதை தப்புன்னு ஒத்துக்கோ, நான் டாங்கி மாதிரி தான் தெரியறேனா அப்படின்னு நம்ம கேட்கவும், நீ உண்மையிலேயே ஆசமா விளையாடுனா அப்படி சொன்னதுக்கு சாரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சூப்பர் பாரோ அப்படின்னு நாகி வந்து அவன் மேல விழுறான். சாப் ட்ரிப்ளிங் பண்ண தெரியும் சொல்லவே இல்ல, அதை ஏன் மறைச்சிட்ட அப்படின்னு நாகி கேட்கவும், அது திடீர்னு இப்பதான் என் மைண்ட்ல வந்துச்சு நம்ம சொல்லவும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்துச்சு எங்க கூட அதை ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சின்ன வயசுல இருந்தேன் நான் தான் மெயின் ரோல், மத்த எல்லாரும் சைட் கேரக்டர்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன். ஈஸிக்கு இன்னைக்கு என்ன தோக்கடிச்ச அப்புறமா தோக்குறதோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு பிடிக்கல, சோ ஜெயிக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ண அப்படின்னு நம்ம சொல்லவும், நான் என்ன இப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நாகி சொல்லவும், இந்த புது சாப் ட்ரிப்ளிங் வெப்பன் நீ மெயின் ரோலா இருக்க மாட்டாங்கிற பயத்துல வந்தது, இது உண்மையிலேயான ஆசமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் கிங்கா இருக்கிற வரைக்கும் நான் தான் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரா மாறணுங்கிற என்னோட ட்ரீமை யாராலையும் தடுக்க முடியாது ஈசகி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ அவனோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்ட, எப்பவும் அவனை முட்டாள் டாங்கின்னு தானே கூப்பிடுவேன் நாகி கேட்கவும், இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் ஹேசல்மேன் அப்படின்னு நம்ம கேட்கறான். என்னைய அவன் பேர் சொல்லி கூப்பிட்டுப்பா நாகி அப்படின்னு நம்ம சொல்றான். ஒரு வழியா நம்ம ஹீரோ டீம் வின் பண்ணிட்டாங்க, அதை நினைச்சு ஹைஃபை போட்டுக்கிறாங்க. ஜப்பான்லயே சாப் ட்ரிப்ளிங்க 4 பேரால மட்டும் தான் பண்ண முடியும். பாரோ இப்போ அந்த 4th பிளேஸ்ல இருக்கான், அவனோட அவேக்னிங்க நீங்க தான் பிளான் பண்ணீங்களா அப்படின்னு ஆண்ட்ரி கேட்கவும், முட்டாளுங்க தான் ஒன்ன மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு ஈகோ சொல்லிட்டு, திறமைங்கிறத எல்லாருக்குள்ளயுமே ஒளிஞ்சிருக்க தான் செய்யுது. எல்லாருமே எப்பவும் தன்னை தான் டாப்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா தோல்வின்னு ஒன்று ஃபர்ஸ்ட் வரும்போது தான் டாப்ல இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் நிறைய பேர் அந்த தோல்வியை ஏத்துக்கிட மறுத்துருவாங்க. சும்மா ஏதாச்சும் காரணம் சொல்லி சமாளிப்பாங்க. நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணேன், பட் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வின் பண்ணுவேன் இப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இது அவங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசம். இதே அது நம்மளோட பேஷனா இருந்துச்சுன்னா எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி அதுக்காக நம்ம விட்டு கொடுக்காம போராடுவோம். தோல்விகள் மூலமா தான் நம்மளால நிறைய விஷயங்களை கத்துக்கிட முடியும். பாரவும் அந்த மாதிரி தான் அவனோட தோல்விகள்ல இருந்து கத்துக்கிட்டான். ஆனா ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை அவன் விட்டு கொடுக்கல, அதுதான் அவனை அவேக்கனிங் பண்ணுச்சு. ஈவன் உலகத்தோட பெஸ்ட் பிளேயர்ஸா இருந்தாலுமே கண்டிப்பா எல்லா மேட்ச்லயும் அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீக்க சொல்றான். என்னாலதான் தோத்துட்டோம் அப்படின்னு சீக்கிரி நினைக்கிறான். அவங்க ட்ரூ ஸ்ட்ரென்த்தை காமிச்சதுக்கு அப்புறமா எங்களால அவங்களுக்கு ஈக்குவலா விளையாட முடியல அப்படின்னு கொனிகாமி நினைக்கிறான். யார் அந்த டீம்ல இருந்து சூஸ் பண்றது அப்படின்னு இவங்க எல்லாரும் டிசைட் பண்ற டைம் வருது. ரென்னை தோக்கடிச்சு பாஜ்ராவை திரும்ப கொண்டு வரதுக்கு இதுல யார் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ டீம்ல இருக்கிறவங்களும் சரி, அதே நேரத்தில் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிறவங்களும் சரி, ஒவ்வொரு மேட்ச்லயுமே புதுசா நிறைய விஷயங்களை அவங்க கத்துக்கிட்டாங்க. அவங்களோட வெப்பன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. அதுலயும் நம்ம ஹீரோ தான் ரொம்பவே ஃபாஸ்டா எவால்வ் ஆயிட்டு இருக்கான். அடுத்தது நம்ம ஹீரோ ரென் கூட தான் மோத போறான். இந்த தடவை நம்ம ஹீரோவால அவனை தோக்கடிக்க முடியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.